வணக்கம். 8ஆம் வகுப்பு எண்ணியலில் ஃபஸ்ட் லெசனில் 1.2 எக்ஸசைஸ் 1.2ல் கோடிட்ட இடங்கள் சரியாக தவறாக இன்றைக்கி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடங்களில் 2 வேற்றின பின்னங்களை கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், பகுதியை சமப்படுத்தினா தான் நம்ம கூட்டவோ கழிக்கவோ முடியும். பெருக்கல் வகுத்தல்னா அப்படியே வச்சுக்கலாம், ஆனால் கூட்டல் கழித்தலில் பகுதியை சமப்படுத்தணும். பகுதியை சமப்படுத்தணும்னா எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 12னாக்கா 3ஆல் அடிக்கும்போது 4, இங்கே 5, 3 12, 3 15. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது 3 காமன் ஃபேக்டராக எடுக்கும்போது இது 4 டைம்ஸு, இது 5 டைம்ஸு. நீங்கள் டைரெக்டாக 15 இப்படி குறுக்கு பெருக்கல் பெருக்கிறதுக்கு பதிலாக இந்த காமன் ஃபேக்டரை விட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம், குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம். அப்போ என்னது 5 25, 7 28 போட்டுக்கணும். இப்போ இவனை என்ன செஞ்சான், காமன் ஃபேக்டர் வித் இந்த ஃபேக்டர், அதாவது 3 12 12 60ன்னு நம்ம போட்டுக்கிறோம். போடும்போது மீசிமா இதானே, இந்த எண்களில் 3 எண்களையும் பெருக்கும்பொழுது மீசிமா கிடைக்குது. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு நினச்சிங்கன்னாக்கா கமெண்ட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏற்கனவே இந்த பின்ன கூட்டல் நிறைய சொல்லி கொடுத்ததால உங்களுக்கு இந்த மீசிமா கண்டுபிடிக்கிறதுலாம் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மீசிமா கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலோ, இந்த வேற்றின பின்னங்களுக்கு எப்படி இந்த மீசிமா கண்டுபிடிச்சி போடுறது, அதில் சில பிள்ளைங்க தடுமாறுவீங்க. அந்த மாதிரி இருந்தாலும் டவுட்டாக கேளுங்க, அதுக்கு இன்னொரு தடவை கூட வீடியோ போட்டு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 60 வருது. அதாவது இந்த எண் மூணுத்தையும் பெருக்கி மீசிமா போடுறோம். இந்த பொது வகுத்தியை விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம், பெருக்கினா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். கீழே 12 60, அதே போல் இந்த 5ஆலேயே மேலே பெருக்கணும். அப்போ -25. இங்கே பாருங்கள் 7 28 மேலே போட்டுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அது எதிர் எண்களாக இருக்கும்பொழுது நம்ம என்ன செய்யணும், கழித்தல் செய்யணும். ஒத்த குறியினவற்றை கூட்டணும், எதிர்குறியினவற்றை கழிக்கணும். 28ல் 25 போயிடுச்சுன்னா 3/60. காமன் ஃபேக்டர் 3 டிவைட் பண்ணாக்கா 1/20. ஸோ இது 1 மார்க் கொஷின் தான், ஆனால் இவ்வளோ வேலை நீங்கள் செஞ்சாகும். அடுத்தது பாருங்கள், இதை ஒரு தடவை போட்டுட்டிங்கன்னா குவார்ட்டர்லி, ஆஃபலி, ஆனுவலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை டக்குன்னு போட்டுடலாம். அதுக்கடுத்தது என்எம்எம்எஸில் கூட இந்த மாதிரி 4 ஆப்ஷன்களில் கொடுத்தவங்க கூட நீங்கள் ஈஸியாக இதை போடலாம். இங்கே பாருங்கள், செகண்ட் கொஷின் பாருங்கள். செகண்ட் கொஷின்னா வெரி ஈஸி, மல்டிப்ளிகேஷன். இப்போ பின்ன கூட்டல் கழித்தலில் தான் கொஞ்சம் அந்த மீசிமாலாம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் தடுமாறுங்களே தவிர, பின்ன பெருக்கல் வகுத்தல் வெரி சிம்பிள். காமன் ஃபேக்டர் தான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண வேண்டியது தான். இங்கே பாருங்கள், இது 2 டைம்ஸு, இது 1 டைம். இங்கே பாருங்கள், இது 1 டைமு, இது 2 டைம்ஸ். இப்போ இப்படியே கூட நீங்கள் கிராஸாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், அடிச்சிடலாம். இது 1 டைமு, இது 3 டைம். 6 3 18, 3 போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3ஐயும் 9ஐயும் அடிச்சிங்கன்னா இங்கே 3 வரும். மேலேயும் கீழேயும் 3 அடிச்சிட்டிங்கனாக்கா 1 வரும். இங்கே பாருங்கள், இது டிவிஷனு. ஓர் எண்ணை அதே எண்ணால் வகுக்கும் பொழுது 1 கிடைக்கும். அதே போல் ஓர் எண்ணை அதனுடைய சமான பின்னத்தால் வகுக்கும் போதும் 1 தான். நீங்களே செஞ்சு பாருங்கள். இந்த வகுத்தல் குறி என்னவா மாறும், பெருக்கலாக மாறிடும். பெருக்கலாக மாறும் பட்சத்தில் மேலே இருக்கிற எண்ணெய் கீழேயும், கீழே இருக்கிற எண்ணெய் மேலேயும் போயிடும். 46/30ன்னு வருது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 30 15 அடிச்சிங்கன்னா கீழே 2 வரும். 46 23 மேலே 2 வரும். அதை அடிச்சிட்டிங்கன்னா 1 வரும். சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க, ஒரு எண் அதனுடைய சமான பின்னம் வகுத்தா 1 வரும். ஒரு எண்ணும் அதே எண்ணையும் வகுத்தா 1 வருது இல்லையா, அதே போல் சமான பின்னத்தால் வகுத்தாலும் என்ன வரும், 1 தான் வரும். அடுத்தது பாருங்கள், 4th சம். டேஷ் என்ற விகிதமுறை எண்ணுக்கு தலைகீழி கிடையாது. இது போய் தலைகீழி கேட்டாக்கா 0க்கு போய் தலைகீழி கேட்டால் என்னது, அதான் 0 என்பது விகிதமுறை எண். ஏன்னா எண்ணுக்கு அதில் சென்டராக உட்காந்துருப்பார். அடுத்தது 5th சம் பாருங்கள். -1ன் பெருக்கல் நேர்மாறு -1 தான். பெருக்கல் நேர்மாறு -1 தான். கூட்டல் நேர்மாறு அப்படின்னாக்கா +1 வரும். பெருக்கல்னாக்கா அதனுடைய தலைகை 1/-1ன்னு வரும். அப்போ -1 1/-1 which is equal to -1. ஸோ -1 இஸ் த ஆன்சர். சரியாக தவறா, எல்லா விகிதமுறை எண்களுக்கும் ஒரு கூட்டல் தலைகீழி பெற்றிருக்கும். ரைட். லெஃப்ட் சைடு என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு நேர்மாறுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தலைகீழின்னு பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் கூட்டல் தலைகீழினாக்கா இந்த எண்கதிரை ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட்டில் என்ன நம்பர் இருக்கோ அதனுடைய கூட்டல் நேர்மாறுனாக்கா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் 0லேருந்து எவ்வளோ அதாவது 2க்கு -2, -3க்கு 3, அந்த மாதிரி நீங்கள் எண்கதிரை இமேஜின் பண்ணிக்கிட்டு அதான் கூட்டல் தலைகீழி அல்லது கூட்டல் நேர்மாறு. செகண்ட் கொஷினை பாருங்கள். அதான் ஃபஸ்ட்டுக்கு ரைட் ஆன்சர். செகண்ட் கொஷின், 0 மற்றும் -1 ஆகியவற்றின் கூட்டல் நேர்மாறுகளுக்கு சமமான விகிதமுறை எண்கள் என்னது ஆகும். 0வும் -1ம் கூட்டல் நேர்மாறுன்னு சொல்கிறாங்க. அப்போ சமான விகிதமுறை என்னாகன்றது தவறான ஸ்டேட்மெண்ட். தேர்ட் கொஷின் பாருங்கள். -11 divided by -11 by -17
இப்போ மேலையும் கீழையும் மைனஸ், அதாவது பெருக்கல் விதியில் மைனஸ் இன்ட்டு மைனஸ்னாக்கா ப்ளஸ் ஆகிடும். அப்போ மேலே வந்து டினாமினேட்டர் நியூமினேட்டர் மைனஸ் இருக்கிறதால இது வந்து என்னது, ஒரு மிகை எண் பின்னமாக இருக்கும். அதுதான் வந்து நேர்மாறுன்னு கொடுத்துருக்கான். நேர்மாறுனாக்கா என்னது, எண் கதிரில் இது ப்ளஸ் சைன்னா மைனஸ் சைன் வந்தால் தான் ரைட்டாக இருக்கும். அப்போ இது தவறு. தன்னைத்தானே தலைகீழியாக கொண்ட -1. -1க்கு தலைகீழி பார்த்தீங்கன்னாக்கா -1 தான் வரும். அனைத்து விகிதமுறை எண்களுக்கும் பெருக்கல் நேர்மாறு உள்ளது. இங்கே பாருங்கள், தலைகீழியே கிடையாதுன்னு நம்ம இதில் படிச்சிருக்கோம் கோடிட்ட இடத்துல. இங்கே வந்து நேர்மாறு உள்ளதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ என்னது, தவறான ஆன்சர். தேங்க்யூ சில்ட்ரன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.